இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு இயக்குனர். கூலி படத்துக்கு அப்புறமா கூலி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக கலெக்ஷன் ஆகிட்டு ஸ்டோரி வைஸும் ஆடியன்ஸ் அதிகமாக ரீச் ஆகாதனால அந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரொம்ப ட்ரோல் பண்ணி அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. 2025 கூலி படத்துக்கு அப்புறமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது காரணம் ஒரே ஒரு காரணம், டிசி படம் தான். இயக்குனராக கூலி படத்தில் ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு வந்து விழுந்தாலும் ஒரு ஆக்டரா டிசி படத்து மூலயமா அந்த இருந்த மொத்த நெகட்டிவிட்டியும் தூள்தூளா போயிடுச்சு. இதான் சொல்லுவாங்க, சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ வேணா டவுன்ஃபால் வரலாம், எப்போ வேணா ஏறுமுகத்துக்கு போகலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய திரை வாழ்க்கையில சில சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி சினிமா சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமாவில் சாதிக்கணும்னு துடிக்கிற நிறைய இளைஞர்கள் மாதிரி இவரும் காலேஜ் முடிச்சுட்டு 2010க்கு அப்புறமா சென்னைக்கு வராரு. சென்னை வந்தவர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் 2012 அச்சம் தவிர் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்றாரு. 2017 இவரு தனியா ஸ்டாண்ட் அலோனா ஃபர்ஸ்ட் மாநகரம் படத்தை இயக்கி ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஸ்ரீதான். இதுதான் ஒரு சினிமா கரியர்ல தனியா எடுத்த படம். இந்த படம் வந்து முதல் படமே வந்து ஒரு அருமையான ஒரு வெற்றி படமா அமையுது. அதுக்கப்புறமா மாநகரம் படத்தை வந்து வெற்றி படமா ஆக்கினதுனால கார்த்தி அவர்கள் கைதி படத்துல வாய்ப்பு தராரு. இங்கதான் லோகேஷ் கனகராஜுடைய LCU, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்குது. இங்கிருந்து ஒரு 3 படங்கள் இதுவரை லோகேஷ் அவர்கள் LCU லிஸ்ட் இருக்கு. ஒன்று கைதி 2019, அப்புறம் 2022 விக்ரம், 2023 லியோ. இந்த 3 படங்களும் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கைதி படம் அவருடைய LCUல ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் தான், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2021 மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் LCUல வராது. இருந்தாலும் லோகேஷோடைய சினிமா கரியர்ல ஃபர்ஸ்ட் 200 கோடி ஹிட் அடிச்ச முதல் படம் ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் படம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் தளபதி அவர்கள் தான். 2022 LCUவோட செகண்ட் படம். கைதி படம் LCU ஃபர்ஸ்ட், விக்ரம் 2022 LCU செகண்ட் படம். இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. எப்படி மாஸ்டர் படம் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி விக்ரம் படமும் நம்ம லோகேஷோடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. ஏன்னா இந்த படம் ஒரு 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படம் தான் நம்ம விக்ரம் படம். அதுக்கப்புறமா 2023 லியோ படத்தை கேட்கிறாரு. மீண்டும் தளபதி விஜய் வச்சு செகண்ட் டைம் லியோ படம். இந்த லியோ படமும் LCUவில் வரும், அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வரும். இந்த லியோ படம் கிட்டத்தட்ட விக்ரம் படத்தோட ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிட்டு லோகேஷோடைய சினிமா கரியரில் அதிகமாக கலெக்ஷன் படம் தான் இப்போ வரைக்கும் லியோ படம் தான். இந்த படம் 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுக்கும் காரணம் விஜயோட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் தான். இந்த படம் LCUல வரும். அப்பதான் தலைவர் வச்சு படம் பண்ற லோகேஷ் அவர்கள் 2025 கூலி படம் ரிலீஸ் பண்றாரு. கூலி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ இந்த எல்லா படத்துக்கும் மேக்சிமம் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் கூலி படத்துக்கு நம்ம லோகேஷ் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வருது. இந்த படம் வந்து LCUல வரல. ஸ்டோரி வைஸா நம்ம தமிழ்ல நம்ம ரஜினி சாரை தாண்டி தெலுங்குல நாகார்ஜுனா, கன்னடத்துல உபேந்திரா, மலையாளத்தில் சௌபின் சாபின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்டிஸ்ட், சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் போஸ்ட் நடித்தாலும் இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆவரேஜ் படம் தான். சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும் அவர் ட்ரோல் பண்ணுற மாதிரி சில மீம்ஸும் வீடியோஸ் தான். அந்த வீடியோ அதெல்லாம் பார்த்து அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு படம் நீக்கிறதுல சில லேக் ஆச்சு. ஏன்னா கூலி படத்துக்கு அப்புறமா ஒரு படத்தில் ஹீரோவை நடிக்கிறதுக்கு கமிட் ஆனார். என்ன படம்னா நம்ம அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் DC படத்தை நடிக்க ஒப்பந்தம் ஆகிட்டு அந்த படத்தை நடிச்சுட்டு இருந்தார். 2025 கூலி படம் சரியா போல, நெகட்டிவ் ரிவ்யூ. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 2026 DC படம் ரிலீஸ் ஆகிட்டு அவருடைய கெரியரில் ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹீரோவாக இன்ட்ரூவ் ஆகிறாரு. டைரக்டராக வந்து எல்லா படம் விட்டு கூலி படம் சரியா போல, ஒரு பெரிய பிளாக் மார்க்கு. ஆனால் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆகிட்டு DC படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதனால கூலி படத்து மூலயமா வந்த விமர்சனம் எல்லாமே தவிடுபொடி ஆகிட்டு இப்போ யார் எந்த மீம் கிரியேட்டர்ஸு கூலி படத்தை பார்த்து லோகேஷை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே மீம் கிரியேட்டர்ஸு DC படத்துக்கு அப்புறமா லோகேஷ் வந்து தூக்கிச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் அவர் கரியரில் ஒரே வருஷத்தில் அவர் மேலே இந்த மொத்த பிளாக் மார்க்கும் காணாமல் போயிடுச்சு. ஆஸ் ஏ ஹீரோவாக ஜெயிச்சிட்டாரு, டைரக்டராக ஜெயிச்சிருக்காரு. கூலி படத்தில் பிளாக் மார்க் வந்திருக்கு. லோகேஷ் ஒரு இயக்குனராக திரும்பவும் ப்ரூஃப் பண்ணுவார், எந்த மாற்றமும் இல்லை. ஆஸ் ஏ ஹீரோவாக ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. DC படம் ஹிட் ஆனதுனால அருண் மாதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ், அனிருத் கூட்டணியில் திரும்பவும் படம் வர போகிறதா அவர் பேசிக்கிறாங்க. அதில் வந்து லோகேஷ் தான் ஹீரோவாக நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு DC படம் மாதிரி வெற்றி அடைய இந்த குழுவுக்கு வாழ்த்துக்கள்.